அதே கடுப்படியில் அக்கா அன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இதில் 2 கப்பு மாவு இருக்குப்பா. இதை வந்து எடுத்துப்போம். இந்த அளவில் அக்கா 2 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை மாவு அரைச்சிட்டு வீட்டில் தான் அரைச்சேன். மிக்சியில் நல்லா ஊற போட்டுட்டு, ஊற போட மாட்டேன், அப்படியே கழுவி வடிகட்டி அரைச்சதில் மீதி மாவை அக்கா வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாக்ஸில் நம்ம கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுத்தமாவோ வறுக்காதமாவோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என் ஃபேமிலிக்கு பிடிச்ச, எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்ச இன்றைக்கி அக்கா அந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கோ. ஒரு வடை சட்டி அக்கா காய வச்சுருக்கேன். இதில் பாசி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அதிகமாக இருக்கேன்னா பெரிய ஸ்பூன் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கும். இப்போது அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாசி பருப்பு வறுத்தது போதும். இங்கே பாருங்கள், இப்படி செவக்க வறுத்தா போதும். இப்போ பாசி பருப்பு எடுத்து இந்த மாவில் கொட்டிக்கணும். இப்போ இதுக்கு அக்கா தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், தூக்கலாக நல்லா ஸ்வீட் நல்லா தெரியும். இப்போ அக்கா எங்கள் வீட்டில் ஒயிட் சுகரே சேர்க்க மாட்டேன். பிள்ளைங்க வற்புறுத்ததுனால இன்றைக்கி தான் அந்த ஒயிட் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க கேட்குறனால இன்றைக்கி வந்து ஹாலிடேங்கிறனால அக்கா இன்றைக்கி தான் சுகர் எடுத்துருக்கிறேன். இது இந்த 2 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு சுகர். சீனி போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி தெளித்து கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும். ஹாட் வாட்டர்லாம் இதுக்கு ஊற்ற தேவையில்லை. இது வந்து அக்கா வறுத்த மாவுனோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பச்சை மாவுனா டக்குன்னு பதத்துக்கு வந்துடும். இது வந்து தண்ணி இந்த பாருங்கள், தண்ணி இப்போ இழுத்துக்கிட்டே இருக்கும் வறுத்த மாவுங்கிறதுனால. நீங்கள் உடனே அரைச்ச மாவுலேயும் செய்யலாம். இது அக்கா வறுத்து வீட்டில் ஸ்டோர் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான் அக்கா, நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற அளவில் பிசைஞ்சிக்கணும். தண்ணி ரொம்ப இல்லாமல் இப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வறுத்த மாவும் அந்த பாசி பருப்பும் வறுத்து போடுறதுனால கம்மன்னு நம்ம பிசையும் போதே வாசனையாக இருக்கும்பா. அப்பயே சாப்பிடணும் போல் வாசனையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அக்கா ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு மேலே தட்டு வச்சுருக்கேன். அடியில் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை இருக்குல்ல, இதை நம்ம இப்படி நல்லா பிடிச்சி பிடி கொழுக்கட்டை ஒரு தட்டுக்கு 2 வைக்கலாம். எல்லா தட்டிலையும் வச்சுட்டு அக்கா காமிக்கிறேன். அக்கா வீட்டில் இலை இருந்துச்சு, வாங்கினது மீதி. அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு யோசனை வந்துச்சு. எங்கள் ஊரில் பாட்டி ஊரில் பனை ஓலையில் இந்த மாதிரி நீளமாக வைப்பாங்க கொழுக்கட்டை. அந்த சாப்பிட்ணுன்னு அப்போ தான் ஆசையாக இருந்துச்சு. இந்த வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டேன். அப்போ அந்த இலை வாசனை கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நாங்கள் பனை ஓலையில் பாட்டி ஊரில் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த ஓலையை மடக்கி வைப்பாங்க. இது இப்போ அதே மாதிரி அக்கா நீளமாக வச்சுருக்கேன். பனை ஓலை கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரி ஓலை கொழுக்கட்டை. இதை அப்படியே மூடிடலாம். நான் பிடிச்சி வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீட்டில் வந்து இலை இருக்குது அப்படின்னு. இப்போ வேகட்டும். வேகிறதுக்கு 20 நிமிஷமே போதும்பா. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து லைட்டாக சூடாக இருக்கும். லைட்டாக வந்து நம்ம கத்தியில் லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா மாவு வராமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இது இந்த ஓலை கொழுக்கட்டை ஞாபகம் வந்துருச்சு. வாழை இலையை பார்த்துட்டேன், இல்லைன்னா பிடிச்சி தான் வச்சுருப்பேன். இது சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வாழை இலையை ரெடி பண்ணி அது மேலே வச்சுட்டேன். சூடாக இருக்குது, கை தொட முடியல. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு. அந்த பாசிப்பருப்பு அந்த தேங்காயும் போட்டுருங்க. பாசிப்பருப்பு வறுத்து போடுங்க, தேங்காய் சும்மா போட்டால் போதும். அக்காவுக்கு இந்த இது நம்ம பனை ஓலை கொழுக்கட்டை ஞாபகம் வந்துருச்சு. அதனால் நீட்டாக வச்சுருக்கேன். தொடம்புல ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பாருங்கள் ஆவி பிறகு நீட்டாக அதேமாதிரி அந்த ஓலையில் இப்படி நீட்டாக வச்சு தான் ஆச்சி செய்வாங்க எங்கள் பாட்டி. ஆனால் அது வந்து ஓலை வந்து க்ரீன் கலராக இருக்காது, ஒயிட் கலர் குருத்து ஓலை. அதனால் கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் அந்த ஓலை கொழுக்கட்டை தான் செய்வோம் எங்கள் பாட்டி வீட்டில். அப்படி செஞ்சு அதனால் அந்த டேஸ்ட்லேயே பண்ணியிருக்கிறேன்.
அந்த மாதிரி மாடல் பண்ணணும்னு சொல்லி நீட்டாக அக்கா பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அது வறுத்த மாவுலேயும் பண்ணுவாங்க, வறுத்த மாவில் தான் பண்ணுவாங்க மெயினாக எங்கள் பாட்டியே. வறுத்த மாவில் இந்த பாசிப்பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா கமன்னு இருக்கும். அந்த கோகனட் நம்ம தேங்காய் வந்து எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வாழை இலை வாசனை அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பனை ஓலை இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ. இது விநாயகர் சதுர்த்தி மீந்த மாவு மீதி வீட்டில் இருந்ததில் அக்கா கொழுக்கட்டை செஞ்சேன். தேங்க்யூ.